ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நெகவெட்டியை எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம எல்லாருடைய வீட்லேயுமே நெகவெட்டுற டைமிங் போக மிச்ச நேரத்தில் நெகவெட்டியை சும்மாவே தான் வச்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நெகவெட்டியை இனிமேல் சும்மாவே வைக்க மாட்டீங்க, நிறைய யூஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நைட் நேரத்தில் கரண்ட் இல்லாத சமயத்தில் எல்லார் வீட்லையுமே கொசுவத்தி காயில் ஏற்றி வைப்போம். இதுவே கொசுவத்தி காயில் உடையாமல் இருந்துச்சுன்னா கொசுவத்தி ஸ்டாண்டு வச்சு நம்ம கொசுவத்தி காயில் ஏற்றி வச்சுக்குவோம். இப்போ இந்த உடஞ்ச துண்டுகளை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதை வைக்கிறதுக்காக நெயில் கட்டுற ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த உடஞ்ச கொசுவத்தியை வைக்கிறதுக்கு நல்லாவே கரெக்டாக இருக்கும். இது மேலே நீங்கள் வச்சு நெருப்பு பற்ற வச்சிட்டிங்கன்னா கொசுவும் கடிக்காமல் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நெயில் கட்டுற நடுவில் இருக்கிற இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அதை நம்ம கலட்டினோம்னா ரொம்ப ஈஸியாக நெயில் கட்டுற தனித்தனியாக கலட்டிடலாம். இப்போ நான் அப்படி தான் கலட்டுறேன். நடுவில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த கிளிப்பு மாதிரி இருக்கிறத நம்ம தனியாக கலட்டி எடுத்துடலாம். இப்போ நான் தனியாக கழட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒயர் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரியான ஒயரை நம்ம கட் பண்ணுவோம். கத்தி வச்சு கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கட் ஆயிரும். ஆனால் இந்த நெயில் கட்டர் வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஒயர் ரொம்ப ஈஸியாக வந்துடும். வேறு ஒயரோடு சேர்த்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கலட்டி வச்சுருக்க நெயில் கட்ரு ரொம்ப ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறத இது உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்திடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மாட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக மாட்டிடலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஏதாவது பேக் பண்ணி திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா அதை கட் பண்ணுறதுக்காக நம்ம எப்போதுமே கத்தி தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். சமயத்தில் கத்தி எங்கேயாவது மறந்து வச்சுட்டோன்னா தேடிட்டுருப்போம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி நெகவெட்டி வச்சு, நெகவெட்டிலே ஒரு கத்தி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஓப்பன் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த பொருளையாவது நம்ம ஸ்க்ரூவை கலட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்காக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்ட வேண்டியதில்லை. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த டூல்ஸ்லாம் இருக்கிறதில்ல. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற நெயில் கட்டரில் இந்த கத்தி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூவை கழட்டும் போது ரொம்ப ஈஸியாக கழட்டிடலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெகவெட்டியை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே மொபைல் பார்க்குற பழக்கம் இருக்கும். கையில் வச்சுட்டு மொபைல் பார்க்குறப்ப கழுத்தெல்லாம் ஒரே பெயினாக இருக்கும். அந்த பெயினை அவாய்ட் பண்ணுறதுக்காக நெயில் கட்டரை நம்ம ஒரு ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் மொபைல் ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ இந்த ஸ்டாண்டு இந்த மாதிரி வச்சுருக்கோம்ல, இதில் சென்டராக நம்ம மொபைலில் வைக்கலாம். நான் கையில் வச்சுருக்கிறனால மொபைல் கவரை வச்சு உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் மொபைல் வைக்கும் போதும் ஸ்டாண்டில் கரெக்டாக நிற்கும். இந்த மெத்தடில் வச்சு நம்ம மொபைல் பார்க்கும் போது கண்டிப்பாக கழுத்து வலி இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து குடிக்கிற சமயத்தில் இதை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நெயில் கட்டரில் இருக்கிற இந்த ஓப்பனர் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோவில் நான் இந்த டிப்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த டிப்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.